ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஒரு மினி கோல்டு விளாக் தான். நான் இன்னைக்கு பேங்கிள்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 கிராம்ஸ். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் பேங்கிள் ஆர் இல்லன்னா ஒரு சிங்கிள் கடா பேங்கிள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட சைஸுக்கு 2/6க்கு ஏற்ற கடா பேங்கிள்ஸ் காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு கேரளா டைப் மேட் ஃபினிஷ்ல நடுவில் மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜாலி ஆர் நெட் அந்த மாதிரி டைப்ல ஒரு கேரளா பேங்கிள். இது அரௌண்ட் 19 கிராம்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு சிங்கிள் பேங்கிளும் பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஏன் சைஸ்ல என்னென்ன சிங்கிள் பேங்கிள்ஸ் இருக்கோ அந்த ட்ரே எனக்கு அப்படியே காட்டினாங்க. இதுல சில கொல்கட்டா மாடல் பேங்கிள்ஸ் இருந்தது, ஸ்க்ரூ டைப் மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு கர்வ்டு பேங்கிள் காட்டியிருந்தாங்க. இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அரௌண்ட் 24 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு ஐடியாக்காக நான் போட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கொல்கட்டா பேங்கிள் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இதுவுமே ஸ்க்ரூ டைப் தான். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். அந்த டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகுது, அதோட ஷேப் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் இதை போட்டு கம்பேர் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன் சிங்கிள் பேங்கிள் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. நான் போட்டு பார்த்த ரெண்டு பேங்கிளுமே எனக்கு என் சைஸே கொஞ்சம் பெருசாக தான் ஃபீல் ஆச்சு. அப்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்க்ரூ டைப் வாங்கினா நம்ம ஒரு சைஸ் கம்மியாக வாங்கினா இன்னுமே நல்ல பார்வையாக இருக்கும், இல்லைனா ரொம்ப லூஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த பெரிய பேங்கிள் தான் நல்ல ஒரு பார்வையாக இருந்தது. சிங்கிள் பேங்கிளில் பெருசாக எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் பேர் பேங்கிள்ஸ். இதெல்லாமே நம்ம பேராக தான் வாங்கணும். ஸோ சிங்கிளாக நம்மளால் வாங்க முடியாது. அதில் என்னோட வெயிட்டுக்கு எதெல்லாம் சூட் ஆகுமோ அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ரெண்டு டிசைனுமே ட்ரெடிஷ்னல் டிசைன். இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் ரெண்டு டிசைனுமே அப்படியே எமர்ஜ் ஆனால் ஒரு பெரிய ப்ராட் பேங்கிள் மாதிரி இருந்தது. பட் இது சைஸ் ரொம்ப பெருசு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க கன்சிடர் பண்ணாங்க ஆர்டர் எதனா பண்ணி சின்ன சைஸில் வாங்கலாமான்னு. எனக்கு இந்த காசு பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது பேர் பேங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுண்ட் கிட்ட வந்திருந்தது. ஸோ அது என் பட்ஜெட்டில் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் இந்த ஸ்க்ரூ டைப் பேங்கிள் ரெண்டும் சேர்த்து 22 கிராம். இது எங்களோட பட்ஜெட்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பேங்கிள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக அதை நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட ஆக்சுவல் ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன். சிங்கிள் கடா பேங்கிள் வாங்கலனாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் ரொம்பவே பிடிக்கும் நார்மல் பேங்கிள்ஸை விட. என்னோட சைஸ் 2/6. நான் 2/6லேயே வாங்கிட்டேன். ஏன்னா என்னோட ஒரு கை ரொம்ப பெருசாக இருக்கும் ரைட் சைடு. அதில் 2/4 செட் ஆகாது. இது ஸ்க்ரூ டைப்புன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. அது ரெண்டாக வாங்கினது எனக்கு ஃபைனலாக ஹாப்பி தான். ஒன் சிங்கிள் ப்ராட் பேங்கிள் இல்லைனாலும் இதை நீங்கள் ஆக்சுவலாக சென்டரில் எதனா ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் ஆர் ப்ராட் பேங்கிள் போட்டு நீங்கள் சைடில் பார்டர் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப அப்படியே உங்களுக்கு ஒரு கை நிறைவாகவே ஃபீல் ஆகும் 3 பேங்கிள். இது ரெண்டு மட்டுமே நீங்கள் தனியாகவும் போடலாம். ஸோ எனக்கு இந்த பர்ச்சேஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த மாதிரி கோல்டு வீடியோஸ், கோல்டு விளாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம டீனா டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.